காட், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசேஷமான நாளிலே நம்ம கூடியிருக்கிறோம். அந்த குழந்தை பிரதிஷ்டை விழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம சபையில் நடக்கிற முதல் நிகழ்வு, அதில் ஒரு பெரிய சந்தோஷம். இரண்டாவது, ஹாரிக்கு ஜெசிகாக்கு ஆண்டவர் அற்புதமாய் ஒரு குழந்தையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். மிகுந்த நன்றி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். குழந்தைகளை கர்த்தர் தான் கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். சங்கீதம் 127:3 சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். குழந்தைங்க கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. அதனால் குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், குழந்தைங்களை கனப்படுத்துங்க. ஆமென். அவங்கள உற்சாகமாக பேசணும், தட்டி கொடுக்கணும், நல்ல வார்த்தைகளை குழந்தைகள் மேலே பேசணும். ஹாரி அப்படி தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஏன் குழந்தைகளை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெருகச் செய்ய ஆண்டவர் குழந்தைகளை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நல்ல பெற்றோர்கள் கர்த்தருடைய காரியத்தில் குழந்தைகளை பக்குவமாக வளர்த்தெடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து நம்ம முடிப்போம். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த வசனத்தை தான் குழந்தைங்க மேலே நம்ம டெய்லி பேசணும். எல்லா பெற்றோர்கள் கவனத்துக்கு, டெய்லி இந்த வசனத்தை எடுத்து வச்சு உங்கள் பிள்ளை மேலே காலையிலையும் சாயந்தரமும் பிள்ளைங்க மேலே கை வச்சு சொல்லுங்கள், என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாள். ஆமென். என் பிள்ளையுடைய சமாதானம் பெருசாக இருக்கும். இதை தான் நம்ம வாயில் வச்சு பேசணும். பாருங்க, சமாதானம் என்று சொல்லும்போது பாஸ்டர் சாம் இப்படி சொல்கிறாங்க அவங்க மெசேஜில், பீஸ் மீன்ஸ் நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். ஒன்றும் கிடைக்காம மிஸ் ஆகலை, ஒன்றும் கிடைச்சது அறகுறையாக கிடைக்கல. நான் சொல்கிறேன், ஹாரி ஜெசிகா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குழந்தைக்கு ஒன்றும் குறைவே இல்லை. பிரைஸ் காட். எதுவும் மிஸ் ஆகலை, கொடுத்தது அறகுறையாக எதுவும் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கல, எல்லாம் ஃபுல்லாக தான் கொடுத்து. உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்குன்னா அதான் அர்த்தம். என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார் ஆண்டவர், கொடுக்கப்பட்ட எல்லாம் நிறைவாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். பாருங்கள், அந்த ஷாலோம், யூதர்கள் எப்பயுமே ஷாலோம், நம்ம தான் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம பழகி வச்ச பழக்கம். அது அர்த்தமே இல்லாத ஒரு வார்த்தை. ஆக்சுவலி ஐ பிரைஸ் தி லார்ட்னா அதில் அர்த்தம் இருக்கு, ரீசன். நான் கர்த்தரை துதிக்கிறேன்னு, நீ கர்த்தரை துதின்னு நம்ம எதுக்கு சொல்லணும் இல்லையா? ஒரு பாரம்பரிய வழக்கு பழகிட்டோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு தமிழில் சொல்றது கரெக்ட், அது கரெக்ட். ஆமென், பிரைஸ் காட். ஆனால் யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஷாலோம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க ஷாலோம். ஷாலோம்னா சமாதானம்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த ஷாலோம் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, முழுமை, ஆரோக்கியம், பாதுகாப்பு, செழிப்பு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அதற்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஸோ நம்முடைய குழந்தைகளை பார்த்து நம்ம என்ன சொல்லணுமா, என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும், என் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஒரு வாட்டி சொல்லுங்கள், ஹாரி ஜெசிகாவுடைய, எல்லாரும் கரங்களை இவங்களுக்கு நேரம் நீட்டி, என் ஹாரி ஜெசிகாவுடைய குழந்தை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். ஹாரி ஜெசிகாவுடைய குழந்தை அதனுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை பார்த்து இதை நீங்கள் பேசுங்கள். பிரைஸ் காட். ஹாரி ஜெசிகாட்ட கேட்கும்போது குழந்தையினுடைய பெயர் ஜோஹன்னா என்று சொன்னாங்க. பிரைஸ் காட். ஜோஹன்னா என்று சொன்னால், பிரைஸ் காட், காட் இஸ் கிரேஷியஸ் அப்படின்னு அர்த்தம். தேவன் கிருபையுள்ளவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஜோஹன்னான்ற பேருக்கு பேர் என்னது? தேவன் கிருபையுள்ளவர். நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே வேண்டாம். காசு வேண்டாம், பணம் வேண்டாம், பர்ஸில் பணம் வேண்டாம், கொஞ்சம் தேவ கிருபை இருந்தால் போதும். கிருபையால் இந்த உலகத்தில் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. அந்த மகளுடைய பேர்லேயே என்ன இருக்குது? தேவ கிருபை இருக்குது. இந்த மகள் நாளுக்கு நாள் வளருவாள், இவள் பெரிய எதிர்காலம் உண்டாகும். பிரைஸ் காட். இதை சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தைய வளர்க்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து எழுந்து நிற்போம். நாம் எல்லாரும் எழுந்திருந்து இந்த குழந்தையை நாம் பிரதிஷ்டை செய்வோம். பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். டோ 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 டோ. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். ஹாரி ஜெசிகாவுக்காக கர்த்தர் தந்த இந்த நல்ல
கற்பத்தின் கனியை சுதந்திரத்திற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த குழந்தை ஜோகன்னா என்று அழைக்கப்படுவாளாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் இரத்தத்தை தெளித்து இந்த குழந்தையை ஆண்டவருக்காக நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சகல விதத்திலும், ஞானத்திலும், வளர்த்திலும், மனித தயவிலும், தேவ கிருபையிலும் ஜோகன்னா அதிகமாய் நாளுக்கு நாள் விருத்தி அடைவாளாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். பரலோகம் எங்களை அங்கீகரித்திருக்கிறது. உடைய பிள்ளைகளாக நாங்களும் இவர்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பெற்றோருக்கு நல்ல தீர்க்காயுசை கொடுங்க, இவர்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆசீர்வதிப்போம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி குழந்தைய கர்த்தருடைய காரியங்கள் அதிகமாய் என்ன செய்யுங்க, வளர்த்தெடுங்க. உங்கள் காலத்துக்கு அப்புறம் கர்த்தருடைய பணியை உங்கள் குழந்தை தொடர்ந்து செய்யணும். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஹாரி ஜெசிகா மேல இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். வேலை ஸ்தலங்களில் உயர்வுகளையும் மனித தயவுகளையும் நாங்கள் பேசுகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர்.